என்னப்பா இது? இது நம்ம வீடு தானே, இல்ல வேற எங்கேயாச்சுமா? சத்தம் போடாதன்னு சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ற? என் புள்ள இந்த நிலைமையில கொதிக்கிற காய்ச்சலோட வெளியே போறத பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியா? கொஞ்சம் அமைதியா. அம்மா முத்து அப்படி சொல்லலம்மா. ஃபீவருக்கு ஊசி போடத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், ஆர்ப்பாட்டம் வேணான்னு சொல்ல வந்தான். இங்க பாருங்க, இந்த நிலைமையில அவனை அலைய விட வேண்டாம். டாக்டரை இங்க வர வைக்கலாம். அவன் எதுக்காக வெளியில அலையணும்? மருது 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 இருப்பா, மருது. பூஜாக்கா, அத்தை ஏதோ சத்தம் போடுறாங்க, நான் என்னன்னு பாக்குறேனே. அவங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலா. நீ எதுக்கு அதெல்லாம் கண்டுக்கிற? வெண்ணிலான்னு உன் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா? கூப்பிடாம நீ எதுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற? நீ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அதை வதக்கி. மருது வா. மருது இங்க பாருடா, முத்தரசனோட நிலைமைய. காய்ச்சல் கொதியா கொதிக்குதுடா. என்னம்மா? இல்லக்கா, முத்து மாமாக்கு காய்ச்சல்னு ஏதோ அழுறாங்க. இருங்கக்கா, இல்ல அதெல்லாம் வெண்ணிலா. அண்ணே அண்ணே, நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே, சீக்கிரம். விடுங்க வெண்ணிலா. மாமா வெண்ணிலா, இப்படி நிக்காத, டயர்ட் ஆயிடுவ. சொல்றது கேளு, நான் என்ன சொன்னேன்? என்ன ஆச்சு? காய்ச்சல் கொதியா கொதிக்குது. நீ எல்லாம் பக்கத்துல இருந்து என்ன பண்ற? என்னாச்சு? எவ்வளவோ சொன்னேன், ஆனா முடியல. உனக்கு தெரியலையா? சத்தியமா எனக்கு தெரியல அத்தை. நான் போய் பார்த்தப்போ மாமா மேல தூங்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன முத்து மாமாச்சு? ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, ஒண்ணும் இல்ல விடு. இப்படி கொதிக்குது. ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. நீ எதுக்கு முத்து மாமா கீழே இறங்கி வந்த? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் கசாயம் போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. கஷாயமா? அதுக்கெல்லாம் இந்த காய்ச்சல் கேக்குமா? ஏதோ வைரஸ் காய்ச்சல் வருது, அது இதுன்னு பயமுறுத்துறாங்க. ஏதாவது சைனால இருந்து வந்த வைரஸா இருக்க போகுது. உடனே டாக்டரை கூப்பிட்டு நம்ம கவனிக்கணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. உடனே டாக்டருக்கு போன் பண்ணுங்க. அதெல்லாம் அப்பவே பண்ணியாச்சு. உனக்கு தான் அக்கறை இல்லைன்னா நாங்களும் அக்கறை இல்லாமலே இருந்துடுவோமா? பொண்டாட்டின்னு தான் பேரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறான். சித்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு சித்தி. ஒண்ணும் இல்ல சித்தி, ஏன் சித்தி இதை பெருசாக்கிட்டு இருக்க? நீ பேசாம இரு முத்தரசு, உனக்கு ஒன்னும் தெரியாது. டாக்டர் வந்து உனக்கு நார்மல் காய்ச்சல்னு சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். அது வரைக்கும் எனக்கு சாப்பாடே இறங்காது. ஏன் முத்தரசு இப்படி நடந்துக்கிற? நான் ஏதேதோ பிரச்சனையில உன்கிட்ட சண்டை போட்டேன், கோவப்பட்டேங்கிறதுக்காக காய்ச்சல் வந்தா கூட என்கிட்ட இப்படி சொல்லாம இருக்கணுமா? மனசே ஆற மாட்டேங்குதுப்பா. நீ வாப்பா, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. டாக்டர் வந்து பாக்கட்டும். வாப்பா, நீ வாப்பா, வா, நீ வா, மெதுவா வா. வாப்பா, மெதுவா வா. ஒண்ணும் இல்ல. உனக்கு காய்ச்சல், புரிஞ்சுக்கோ. உட்காரு, வா, மெதுவா வா, மெதுவா சாஞ்சுக்கோ. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. ஓ வெண்ணிலா. ஐயோ, இப்படி ஆயிப்போச்சா என் பையனுக்கு? ஒண்ணும் இல்ல சித்தி. ஐயோ, ஐயோ, மெதுவாப்பா. வாங்க டாக்டர். எஸ். அம்மா, அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நான் எழுதி கொடுக்குற மருந்தை
அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஆ, உடம்பு வீக்கா இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எப்ப அவருக்கு முடியலனாலும் உடனே அவரை அட்மிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி கஞ்சி தான் அவருக்கு சாப்பிட கொடுக்கணும். ஜுரம் குறையிற வரைக்கும் தொடர்ந்து நெத்தியில துணியை நினைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். ம். ரொம்ப ஜுரம் குறையாம இருந்தா ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். உடனே இதை வாங்கிருங்க. கொடுங்க. ம், அப்ப நான் கிளம்புறேன். அனுப்பிட்டு வந்துடுமா? போய் கொடு. மாமா நான் போய் பத்து போடுறதுக்கு எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் மறைச்சு உனக்கு தெரியாம நான் ஹாஸ்பிட்டல் போன தான் பார்த்தேன். அதுக்குள்ள சுத்தி உணர்ச்சிப்பட்டு சத்தம் போட்டு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உனக்கு கேட்குற மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ உனக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச காரணம் நீ சமையல் போட்டியில போய் கலந்துக்கணும். என்ன மொத்த மாமா பேசுற? சமையல் போட்டியாவது ஒன்னாவது அதெல்லாம் நான் ஒண்ணு போக மாட்டேன். இது பாரு வெண்ணிலா, சொன்னா கேட்கணும். நாங்க எல்லாருமே நீ போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீ வந்து ஒரேடியா அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? மாமாவோட நிலைமை எப்படி இருக்கும்போது எனக்கு அந்த போட்டி தான் ரொம்ப முக்கியமா? அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அம்மா, என்னம்மா ஆச்சு? இனி அவ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. முத்தரசன் சொல்லி மத்தவங்க சொல்லி யார் சொல்லியும் அவ கேட்கல. பிடிவாதமா போகவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ கவலைப்படாத, விட்டுரு. நம்ம வேலை முடிஞ்சது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதே வெண்ணிலா. நீ போட்டியில கலந்துக்கணும். வெண்ணிலாக்கா, நீங்க போட்டியில கலந்துக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். நான் முதல்ல மாமாக்கு பத்து போடுறதுக்கு எடுத்துட்டு வரேன். இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் திருப்பி வெண்ணிலா, மாப்பிள்ளை சொல்றதை கேளு. சும்மா அடம் பிடிக்காத. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். கார்த்திக் பாத்துக்க. இதை பாரு வெண்ணிலா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அந்த போட்டியில் நீ கலந்து ஜெயிக்கணும், வெற்றியோட திருப்பி வரணும். இல்ல முத்து மாமா, வேணாம் முத்து மாமா. சொன்னா கேளு முத்து மாமா. என்னம்மா நீ குழந்தை மாதிரி இருக்க? நான் பக்கத்துல இருந்து அப்பா பாத்துக்கிறேம்மா. ஏமா இப்படி பண்ற? போயிட்டு வாமா. அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. இதை பாரு வெண்ணிலா, எனக்கு ஒண்ணும் இல்ல, புரியுதா? தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. எனக்கு என்ன கொரோனா வைரஸ் வந்திருக்கு, சாதாரண ஜுரம் தான். நீ எப்படியாவது அதுல கலந்துக்கணும். முத்து மாமா, சொல்றது கேட்க மாட்டியா? நீ அந்த போட்டியில கலந்து பண்ண சத்தியம் பண்ண. மாமா வேணாம் மாமா. சத்தியம் பண்ண வெண்ணிலா. சத்தியம் பண்ணுங்க. நீ சத்தியம் பண்ணுங்கக்கா. சத்தியம் பண்ண வெண்ணிலா. பண்ணுங்க. பண்ண போறே இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா, நாங்க பாத்துக்கிறோம். ஜனனி வெளியே போயிருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நாங்க எல்லாரும் சேர்ந்து பத்திரமா பாத்துக்கிறோம்க்கா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கக்கா. சரி, நான் முதல்ல மாமாக்கு பத்து போட்டு விட்டுட்டு அப்புறம் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க, நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
அப்பா சரியாயிடும்பா. நீங்க படுத்துக்கோங்க. அம்மா வந்து 10 போடுவாங்க. எல்லாம் சரியா போயிடும். சரிடா செல்லக்குட்டி. படுத்துக்க மாமா. வெளியில இப்ப எதுக்கு நீ சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்கு? வெளியில கூட யாரெல்லாம் போறீங்க? அசோக், நான், சிம்ரன் எல்லாருமே போறோம். அண்ணா நானும் அவங்க கூட போயிட்டு வந்துடுறேண்ணே. முத்து மாமா, நிஜமாவே என்ன போக சொல்றியா? போயிட்டு வா. வரும்போது ஜெயிச்சுட்டு வரணும். ஜெயிச்சுட்டு வா. ஆல் தி பெஸ்ட் வெண்ணிலா. போட்டியில ஜெயிச்சிட்டு வா. நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும். அண்ணா போயிட்டு வரேன்னா, உடம்ப பாத்துக்கோங்க. அவளை பாத்துக்கோமா. கார்த்தி பாத்து கூட்டு போ. சரி மாம்ஸ். இங்க பாரு வெண்ணிலா, யோசிக்க கூட நேரம் இல்ல. அங்க போட்டி தொடங்கிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். கிளம்பு. அக்கா, இங்க இருந்து எவ்வளவு நேரம் ஆகும்? கார் ஏறினா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். பக்கம்தான், வா போலாம். எதையாவது சொல்லி சமாளி. சீக்கிரம் கிளம்பிடலாம். இந்த இடத்துல நான் பேசினா தப்பாயிடும். நீதான் வெண்ணில சமாளிச்சுட்டு வரணும். என்ன வெண்ணிலா, எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. நான் எவ்வளவோ சொன்னேன் அண்ணி. ஆனா முத்து மாமா தான் என்ன அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி போக சொல்லுச்சு. என்னது? சமையல் போட்டியில கலந்துக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. என்ன வெண்ணிலா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முத்தண்ணே இப்படி படுத்து படிக்க கிடக்குறாரு. இந்த நிலைமையில அண்ணனே சொன்னா கூட நீ எப்படி போட்டிக்கு போகலாம் சொல்லு? அவர்கிட்ட போறேன் போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நீ கவனிச்சுக்கணுமா இல்லையா? 1000 தான் யார் சொன்னாலும் நீ இருந்து கவனிக்கிறதா முறை. புரியுதா? இல்ல அண்ணி, எனக்கு சத்தியமா போறதுக்கு மனசு இல்ல. முத்து மாமா தான் போயே ஆகணும்னு கையில சத்தியம் வாங்கினாரு. நான் என்ன அண்ணி பண்ணட்டும்? அதனாலதான் வேற வழி இல்லாம போறேன். மத்தபடி போறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அண்ணி. மனசே இல்ல. என் மனசு பூரா இங்கதான் இருக்கு. கார்த்திக், நீ உங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும். ஏய் சும்மா இரு. எங்க அம்மா கிட்ட ஹிந்தியில வேணா பேசுறேன். தமிழ்ல என்னால பேச முடியாது. போயும் உன்னை நம்பின பாரு, தைரியமே இல்ல. ஏய் வெளியே வா, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு, நீ யாரு என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. அண்ணன் கூடவே இருந்து பாத்துக்கணும். புரியுதா? போ. பூங்கோத, அமைதியா இரு. இப்போ என்ன, உன் மாம உன்னை போட்டிக்கு போக சொல்லியிருக்கான்.
அதானே? சரி சரி, நீ போயிட்டு வா. நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு. துணைக்கு இவங்கெல்லாம் வராங்களா? போயிட்டு வாங்க. அம்மா, என்னம்மா நீ எதுக்காக அனுப்பி வச்ச? என்ன நீலாம்பரி, இது என்ன தேவையில்லாத வேலை? எதுக்கு அவளை போறதுக்கு சம்மதிச்ச? ரெண்டு பேரும் அவசரப்படாதீங்க. முத்தரசனை இந்த நிலைமையில விட்டுட்டு அவளால அங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. புருஷன் இந்த நிலைமையில இருக்கும்போது வெண்ணிலா எப்படி அங்க ஜெயிக்க முடியும்? அவளால எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா சொதப்பி தோத்துட்டு தான் திரும்பி வருவா. ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மாமா, அம்மா எதுக்கு இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுது? அவளை போட்டிக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு கேட்காம அனுப்பி வச்சுட்டாங்க. ஷோ, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தலையை சுத்துது மாமா. கொஞ்சம் அமைதியா இருப்போங்க. நீலாம்பரி காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு கார் வெளியில வரும். சரி, நீ ரோட்ல வெயிட் பண்ணு. அந்த வண்டி நம்பர் TN22DP6666. சரிங்கண்ணா. அந்த வண்டியை வந்து பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் பண்ணாம சின்னதா ஒரு தட்டிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அவங்களுக்கு மாற்ற வண்டி எதுவுமே கிடைக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அரவம் இல்லாத இடத்துல அவங்கள தனியா துவைக்க விட்டுருது. புரிஞ்சதா? சரிங்கண்ணா. பெரிய டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது, பார்த்து பண்ணுங்க. ஏய், அண்ணா ஃபோன் பண்ணிட்டாரு, வேலை வந்துருச்சு, வா கிளம்பலாம். மாமா, என்ன மாமா, ஏதோ பெரிய டேமேஜ் எல்லாம் ஆகக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி சொல்றீங்க? பொங்கோத, எப்படி பார்த்தாலும் நீலாம்பரி சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறவதான் வெண்ணிலா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் வந்து கையெழுத்து போடுவா? அப்புறம் சொத்து எப்படி நமக்கு கிடைக்கும்? மாமா, உங்களுக்கு செம்ம மூளை மாமா. இந்த மூளை கூட இல்லைன்னா அப்புறம் சொத்து எப்படி கிடைக்கும்?